வணக்கம். செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 நவம்பர் 8 சனிக்கிழமை மதிய ஆய்வறிக்கை. இந்த அறிக்கை நம் வானிலை அறிக்கையை எதிர்நோக்கி உள்ளவர்களுக்கு மட்டும், அனைவரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வானிலை அமைப்பு: குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடாவை ஒட்டிய பகுதியில் காற்று சுழற்சி நீடிக்கிறது. தமிழ்நாட்டின் உள்பகுதிகளிலும் ஒரு வளிமண்டல சுழற்சி நீடிக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் கடலோர பகுதிகளிலும் ஒரு வளிமண்டல சுழற்சி நீடிக்கிறது. மத்திய வங்கக்கடல் பகுதியில் வங்கதேச கரையிலிருந்து தெற்கு நோக்கி வந்த காற்றழுத்த தாழ்வு நிலையும் நீடிக்கிறது. வியட்நாம் கடந்து செயலிழந்து வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியும் அந்தமான் கடற்பகுதிக்கு வர இருக்கிறது. இவையெல்லாம் ஒன்றிணைந்து வரக்கூடிய 14ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியை உருவாக்க இருக்கிறது. இதனிடையே தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி எப்படி எங்கே மழைப்பொழிவை கொடுக்க போகிறது, அடுத்ததாக 14ஆம் தேதி உருவாக்கக்கூடிய நிகழ்வு எத்தனை நாட்களுக்கு எங்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது, அதனைத் தொடர்ந்து அடுத்ததாக வரப்போகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே சென்யார் புயல். சென்யார் புயல், காற்று அச்சம் வேண்டாம். எத்தனையோ புயல்களை பார்த்திருக்கிறோம், அத்தனை புயல்களும் காற்று பாதிப்பை கொடுக்காது. இது நிறைய மழைப்பொழிவை தரக்கூடிய புயலாக இருக்கும். இந்த மாதம், அதாவது நவம்பர் மாதம் 23, 24, 25 தேதிகளில், அதாவது வேகமாக வந்தால் 23, சற்று மெதுவாக நார்மலான ஸ்பீடில் வந்தால் 24, சற்று மெதுவாக வந்தால் 25. ஆக கரை கடக்கக்கூடிய நாள் நவம்பர் 23, 24, 25 தேதிகளில் கடக்கும். ஆக அதுதான் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வு. தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக அமையும். சரி, அது கரையை கடப்போது எங்கே? இப்போ இருக்கக்கூடிய காற்று சுழற்சி மழைப்பொழிவு எப்படி கொடுக்க போகிறது, அடுத்த நிகழ்வு எப்படி எல்லாம் இதில் பார்ப்போம். இன்றிலிருந்தே பார்த்து விடுவோம். இறுதி வரை கேட்டால்தான் உங்களுக்கு சென்யார் புயல் கரை கடக்கும் இடம் புரியும். புயல் அச்சம் வேண்டாம். புயல் பற்றி அச்சப்படுத்துவதற்காக இந்த அறிக்கை கிடையாது, முன்னெச்சரிக்கைக்காக. பல்வேறு விழாக்களை வைத்திருக்கிறார்கள், பல்வேறு நிகழ்ச்சிகளை, அரசு விழாக்களை கூட. அதே போல பல்வேறு விழாக்கள், எனக்கு தான் தெரியும் அவ்வளோ கால் வந்திருக்குன்னு, அவர்களுக்கெல்லாம் இந்த விழா நேரத்தை தள்ளி வைக்குமாறும், குறிப்பிட்ட நாட்களில் இருக்கக்கூடிய இந்த மழைப்பொழிவை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மழைப்பொழிவால் ஒரு சில நாட்கள் இந்த நாட்களில் விழாக்களை வைக்காமல் தள்ளி வைப்பதற்காகவும், உங்களுடைய முன்னேற்பாடுகளுக்காகவும், அதாவது வடிகால் வசதி சீர் செய்தல் மற்றும் அதற்கு முன்பே அறுவடை மற்றும் பூச்சி விரட்டி அடித்தல் போன்ற பணிகள் எல்லாம் செய்வதற்காகவும் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். பொதுவாக வடகிழக்கு பருவமழை என்றால் நிகழ்வுகள் இருக்கும், மழை இருக்கும். நீங்கள் இந்த அறிக்கையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை, அது எல்லாமே நடக்கும், நடப்பது நடந்து தீரும் என்று ஒருவர். அதற்கு நான் சொல்றேன், எல்லாம் நடக்கும். எந்த தேதியில் எங்கே வரும், எங்கே எப்பொழுது இடைவெளி இருக்கும், எப்பொழுது முன்னெச்சரிக்கை இருக்கணும், எப்பொழுது பூச்சி விரட்டி அடிக்கணும், எப்போ இடைவெளி கிடைக்கும், எப்போ அறுவடை செய்யணும், அந்த நேரம் வேணும் என்பதற்கு தான் இந்த அறிக்கை என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆக இன்றைக்கு மழைப்பொழிவு திருநெல்வேலி மாவட்டம், திருநெல்வேலிக்கும் வள்ளியூருக்கும் இடையில மழைப்பொழிவு தொடங்கி இருக்கு. சரியா சொல்ல போனா நாங்குநேரி, வள்ளியூருக்கு வடக்கே நாங்குநேரி மற்றும் அந்த திருநெல்வேலிக்கும் இடைப்பட்ட பகுதி மழைப்பொழிவு தொடங்கி இருக்கு. அந்த மழைப்பொழிவு அப்படியே தூத்துக்குடி மாவட்டத்தின் பகுதிகளிலையும், திருநெல்வேலி மாவட்டத்தின் பகுதிகளிலையும், கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளிலையும் அப்படியே பரவி பொழியும். இன்றைய மழைப்பொழிவு இப்பொழுது இன்றைக்கு மாலையில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பல, அதாவது கடையநல்லூர், கயத்தாறு, அதே போல திருநெல்வேலி இந்த பகுதிகளுக்கு உறுதியாக தெரியுது மழை. அதே போல நாகர்கோவில் உள்ளிட்ட கன்னியாகுமரி மாவட்ட பகுதிக்கும், குறிப்பாக திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்ட பகுதிக்கும் மழை உறுதியாக தெரியுது இன்றைக்கு மாலையில். அதற்கு பிறகு இந்த மழைப்பொழிவு மெல்ல கடலோரமும் வரும்.
தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்ட கடலோரத்துக்கு வந்து ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவை இரவு கொடுக்கும். ஒரு சில இடங்களில் நான் டெல்டாவிற்கள் இன்றைக்கு சொல்லலை. டெல்டாவிற்கு எதிர்பார்த்திருங்கள், மழை தேதியில் அறிவிக்கிறேன். அன்றைய தேதியில் மழை இருக்கும், கண்டிப்பாக மழை உண்டு. அடுத்தபடியாக இன்றைய மழைப்பொழிவு ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பொழிந்து பிறகு நாளை அதிகாலை வரைக்கும் இந்த திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களிலேயே நீடித்து கொண்டிருக்கோம். காரணம், குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய வளிமண்டல சுழற்சி காரணமாக நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலையில் மீண்டும் மழைப்பொழிவு தென் மாவட்டங்களில் தான் கொடுக்கும். டெல்டாவிற்கு இருக்காது பெருசா. டெல்டா மற்றும் வடகடலோரத்துக்கு ஓரிரு இடங்களில் இருக்கலாம், சென்னையில் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதிகாலையில். ஆனால் பெருசா இருக்காது. ஆனால் வரக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி குமரிக்கடல் மன்னார் வளைகுடா நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி தென் மாவட்டங்களில் மட்டுமே நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். இப்பொழுதைக்கு 2-3 நாளைக்கு அதை காலை அறிக்கையிலே சொல்லியிருக்கிறோம். ஆக திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். தேனி மாவட்டத்திற்கும் அதனை ஒட்டியுள்ள குமுளி உள்ளிட்ட பகுதிகளுக்கும், கேரளா பகுதிகளுக்கும், அதே போல வால்பாறை பகுதிகளுக்கும், அதே போல உடுமலைப்பேட்டை பகுதியில் இப்போ முக்கோணத்தில் பெருந்தூரல் மழை இருக்கு. குலோப்ஜாம் தூரல் முக்கோணத்தில் கொடுத்து கொண்டிருக்கு. அப்புறம் அங்கொன்றும் இங்கொன்றுவா போட்டுட்டு இருக்கு. இதே போல மழைப்பொழிவு உடுமலைப்பேட்டைக்கு தெற்கே, அதாவது அமராவதி நீர்பிடிப்பு பகுதி, மறையூர் மற்றும் வால்பாறை பகுதியில் மழை இருக்கும். நீலகிரி மாவட்டத்தில் மழை இருக்கும். நாளை ஞாயிற்றுக்கிழமை இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் தென் மாவட்டத்தின் உள்பகுதி வழக்கம் போல ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை, விருதுநகர் அப்படியே ஆங்காங்கே கொடுக்கும். தேனி இதை தாண்டி ராமநாதபுரத்தை தாண்டி வடக்க வர வாய்ப்பில்லை. 9ஆம் தேதி 10ஆம் தேதியும் அதே போல தான் இருக்கும். 10ஆம் தேதி பிற்பகலில் இருந்து புதிய நிகழ்வு கிழக்கு காற்றை வழி நடத்தும். நல்லா புரியுங்க. 10ஆம் தேதி மதியத்திலிருந்து இதனிடையே ஒரு காற்று சுழற்சி குமரிக்கடலிலிருந்து அரபிக்கடல் நோக்கி நகரும். மன்னார் வளைகுடா நீடிப்பது குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரும். இதனால தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் தெற்கு கேரளாவிலையும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும். அதே வேளையில் 10ஆம் தேதி புதிய நிகழ்வு மழைப்பொழிவை தொடக்கும். கிழக்கு காற்றை கொண்டு வரும். எது கிழக்கு காற்றை கொண்டு வருது? 14ஆம் தேதி உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு முன்றைய காற்று சுழற்சி, அதாவது ஆந்திர பிரதேசத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியும் மத்திய வங்கக்கடல் பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியும் ஒன்றிணைந்து தான் கிழக்கு காற்றை கொண்டு வருது. அதற்கப்புறம் என்ன செய்யும்னா, அந்தமான் பகுதிக்கு வரக்கூடிய, அதாவது வியட்நாமில் தாக்கிய புயல் செயலிழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக பகுதியாகி அது இந்த தாழ்வு பகுதி நிலையோடு வந்து இணைந்து தீவிரமடையும். ஆக 10ஆம் தேதி கிழக்கு காற்று மழை, அதிலிருந்து சாரல், குளிர் சாரல் மழை எல்லாம் தொடங்கிடும். 11ஆம் தேதி லேசான மிதமான மழையாக மாறிடும் தமிழ்நாட்டின் கடலோரத்தில். 11ஆம் தேதி அப்போ வந்து உங்களுக்கு வந்து டெல்டா மற்றும் வடகடலோரத்தில் மழை எப்போ? இன்றைக்கு 8ஆம் தேதி, நாளை 9ஆம் தேதி வாய்ப்பில்லை. தென் மாவட்டங்களுக்கு மட்டும் இருக்கும். வடகடலோரம் மற்றும் டெல்டா பகுதிகளுக்கு 10ஆம் தேதி தொடங்குது கடலோரத்தில் மதிய மாலையில். அப்படியே 10ஆம் தேதி 11ஆம் தேதி அப்படியே உள்ளே வந்துடும், கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துடும் கிழக்கு காற்று. அதனால மழைப்பொழிவு உள்ளே வந்து கொடுக்கும். 12ஆம் தேதி நல்ல மழைப்பொழிவே மாறிடும். 12ஆம் தேதி டெல்டாவிற்கெல்லாம் சற்று கனமழை பொழிவை கொடுக்கும் 12ஆம் தேதி. அதே நேரத்தில் 12, 13 தேதிகளில் உள்பகுதிகளிலையும் மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கிடும். இதை காலை அறிக்கையிலே சொல்லியிருக்கோம். 12, 13 மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கிடும் 12, 13ஆம் தேதி. இன்னும் 14ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும். 14ஆம் தேதி தான் தாழ்வு பகுதியாக போகிறது. அது வரைக்கும் அளவா பெஞ்சுக்கிட்டு இருக்கும் கிழக்கு காற்று மழை. கிழக்கு காற்று மழை தொடர் மழை பொழிவை கொடுக்காது. எங்க வெப்பம் இருக்கோ அங்க போய் பெய்யும். ஏன்னா வருவது வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று, அதுல கொஞ்சம் குளிர் இருக்கும். அதாவது மியான்மர் பகுதியிலிருந்து மன்னிக்கவும், கொல்கத்தா மற்றும் வங்கதேச பகுதியிலிருந்து வரக்கூடியது, அதாவது வங்கக்கடலோட வடக்கு பகுதியிலிருந்து வரக்கூடியது. அப்போ இமயமலையிலிருந்து வந்து சுற்றி கொண்டு வரக்கூடிய காற்று அது கொஞ்சம் குளிர் இருக்கும். வெயில் வந்தோன்னா மழை வரும். ஆக 10, 11 வெயில் வந்ததும் மதிய மாலையில் ஆங்காங்கே மழை இருக்கும். ஓடும் மேக மழை ஆங்காங்கே கருத்து மழைப்பொழிவை கொடுக்கும். 10, 11 12ஆம் தேதி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மழைப்பொழிவா வடகிழக்கு பருவமழையா தொடங்கிடும். எப்போ? 12ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதி. ஆனாலும் டெல்டா தென் மாவட்டங்களுக்கு, தென்கடலோரத்துக்கு கொடுக்கும். அப்படியே படிப்படியாக 13, 14 உள்ள வரும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு வந்துடும். பிறகு 16, 17, 18 நல்ல மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கிடும். உடனடியாக உங்களுக்கு கொட்டி தீர்த்துறாது. 15, 16, 17 தான் ஓரளவிற்கு நல்ல மழைப்பொழிவை எல்லா மாவட்டங்களுக்கும் கொடுப்பதற்கு முன்னேறி வரும். அந்த நிகழ்வே
இங்கே கரையோரமாக நீடித்து கொண்டு 19ஆம் தேதி வரை நீடித்து கொண்டிருந்து நல்ல மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும். 15லிருந்து 19 வரை நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும், அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். அந்த நிகழ்வே மீண்டும் அந்தமான் பகுதி நிகழ்வோடு போய் இணைந்து 2 நிகழ்வு ஒன்றிணைந்து தீவிரமடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து வரக்கூடிய 22, 23 தேதிகளில் 22ஆம் தேதி 23ஆம் தேதியெல்லாம் ஒரு புயலாகவே மாறிடும். ஒரு வெல்மார்க் லோ ப்ரெஷராக 21ஆம் தேதி, 22 ஒரு டிப்ரெஷனாக மாறிடும், 23 புயலாக மாறிடும், 23ஆம் தேதி கரையை நெருங்கிடும், 23ஆம் தேதி வடகடலோரத்தை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நான் டெல்டான்னு சொன்னால் அச்சப்படுவீங்க. நான் அதுக்காக டெல்டாவிற்கு மழை இல்லை நிகழ்வு இல்லைன்னு சொல்லலை, அதனை ஒட்டித்தான் பயணிக்கும். காற்று அச்சப்படுவீங்க அப்படிங்கிறது நான் சொல்லலை. காற்று அச்சம் வேண்டாம், இது நிறைய மழைப்பிடிப்பை தரக்கூடியது. இந்த நிகழ்வு பெரும்பாலும் 8.5 டிகிரி வட அச்சரேகையில் வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னியார் புயல் வரக்கூடிய 21, 20, 21ஆம் தேதி 8.5 டிகிரி வட அச்சரேகை. அப்படின்னா என்னென்னா கன்னியாகுமரி 8 டிகிரி, 9ங்கிறது ராமேஸ்வர பகுதி. ஆக 8.5னா அப்போ கிட்டத்தட்ட திரிகோணமலைக்கும் தெற்கு வைத்து தான் அது இலங்கைக்கு நேராக வரும். தான் கொஞ்சம் கொஞ்சமாக சில புள்ளிகள் நகர்ந்து 10 டிகிரி வட அச்சரேகையிலிருந்து 12 டிகிரி வட அச்சரேகை இடைப்பட்ட பகுதியில் கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 10 டிகிரி வட அச்சரேகை 12 டிகிரி வட அச்சரேகை இடைப்பட்ட, அதாவது அதிகபட்சமாக வடக்கே போனால் மாமல்லபுரம் தான் போகும். அதிகபட்சமாக வடக்கே போனால் மாமல்லபுரம், பெரும்பாலும் மாமல்லபுரத்துக்கு தெற்கே தான் கரை கிடக்கும். 10 வட அச்சரேகைக்கும் 12ஆம் நம்பர் வட அச்சரேகைக்கும் இடைப்பட்ட அச்சரேகைக்குள் 10க்கும் 12க்கும் இடைப்பட்ட பகுதியில் கரை கிடக்கும். காற்று அச்சம் வேண்டாம். இந்த நிகழ்வு நிறைய மழைப்பொழிவை கொடுக்கக்கூடியது, கொஞ்சம் விட்டம் கூடுதலாக இருக்கும். இதனால வேகமாக மெல்ல தீவிரமடைஞ்சாதான் பெரும் புயலாக காற்று அச்சமெல்லாம் இருக்கும். இது வேகமாக வந்துடும், புயலாக கரையை கிட்ட தான் புயலாக மாறும். அதனால கொஞ்சம் நெருங்கி புயலாக மாறினா பெரும் புயலாக மாறாது, நிறைய மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக தான் இருக்கும். ஆழ்ந்த மண்டலம் கண்டிப்பாக உண்டு. எது எப்படியோ புயலானாலும் புயல்னாலும் நிறைய மழைப்பொழிவு கொடுக்கக்கூடியது. டீப் டிப்ரெஷன் வரைக்கும் தீவிரமடையும் கண்டிப்பாக. அதுக்கு மேலே புயலாக மாறினாலும் மார்ஜின் புயல், அதாவது ஒரு 75, 80 இந்த மாதிரி வேகத்தில் தான் இருக்கும். அது காற்று பாதிப்பு எதையும் கொடுக்காது, நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். அனைத்து தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்குமே கொடுக்கும். எவ்வளோ நாளைக்குன்னா 3 நாட்களுக்கு தொடர் கனமழைப்பொழிவை கொடுக்கும். 22, 23, 24 இல்லைன்னா 22, 23, 24, 25ஆம் தேதி வரைக்குமே கொடுக்கும். 3 நாட்களுக்கு தொடர் கனமழைப்பொழிவு இருக்கும். சில இடங்களிலே 2 நாட்களுக்கு மிக கனமழை, அதிக கனமழை, அதீத மழைப்பொழிவெல்லாம் கரை கடக்கக்கூடிய இடத்துக்கு மேற்கு பகுதியிலையும் வடக்கு பகுதியிலையும் இருக்கும், தெற்கு பகுதியிலையும் இருக்கும். தெற்கு, மேற்கு, தென்மேற்கு, வடமேற்கு, வடக்கு எல்லா பகுதியிலுமே இருக்கும். இந்த நிகழ்வோட மழை நிகழ்வு மையத்திற்கு வடக்கு, வடமேற்கு, மேற்கு, தென்மேற்கு, தெற்கு எல்லா பகுதியிலுமே இருக்கும் மழை. அப்போ தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களுக்குமே இந்த நிகழ்வு மழை தரும். கரை கடந்து உள்ளே போகிறதுனால எல்லா மாவட்டங்களுக்கும் மழை தந்து கொண்டு தான் அரபிக்கடலுக்கு போகும், நேரடியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினால அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிப்பை கொடுத்து கேரளாவிற்கும் மழைப்பிடிப்பை கொடுத்து அரபிக்கடல் நோக்கி நகரும். ஆகவே இந்த அறிக்கை இப்பொழுதைய வானிலை அப்டேட்ஸ் படி இது அப்டேட்ஸாக எடுத்துக்கொள்ளுங்கள். பெரும்பாலும் பெரிய மாற்றம் இருக்காது, சிறு சிறு மாற்றம் இருந்தால் சில புள்ளிகள் நகரும் பொழுது சில ஊர்களுக்கு மழைப்பிடிப்பு கூடுதலாகவும் அமையும். ஆகவே மழைப்பிடிவோட அப்டேட்ஸ் இணைந்திருக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை இன்றைக்கும் நாளைக்கும் தென் மாவட்டங்கள் 10ஆம் தேதியிலிருந்து 10, 11 வடகடலோரம் டெல்டா ஆங்காங்கே லேசாக பெய்து கொண்டிருக்கும். 13, 14 நல்ல மழை, 12, 13 நல்ல மழை பொழிவாக தொடங்கிவிடும். இப்படியே 15, 16, 17, 18 தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் நல்ல மழை பொழிவை கொடுத்து பிறகு அந்த நிகழ்வே தொடர்ந்து 20ஆம் தேதி வரை கொடுக்கும். பிறகு 22லிருந்து தீவிர மழை பொழிவாக மாறிவிடும். 22, 23, 24, 25 கன, மிக கன, அதிகன, அதீத மழை பொழிவாக இருக்கும் நிகழ்வு மழை. அதற்கு பிறகு ஒரு 2 நாள் 3 நாள் இடைவெளி கொடுக்கும். அதற்கு பிறகு அடுத்த நிகழ்வு வந்துடும். அந்த நிகழ்வு அதாவது 25ஆம் தேதி நிறைவடைஞ்சிட்டுனா 26, 27 2 நாள் தான் இடைவெளி கிடைக்கும். 28, 29 அடுத்த நிகழ்வு உருவாகி டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி வரைக்குமே தொடர வாய்ப்பு இருக்கு. அப்போ டிசம்பர் 5 வரைக்கும் அடுத்த நிகழ்வு, அதுவும் ஒரு வலுவான நிகழ்வு தான் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் சற்றே பொறுமை காத்திருக்கணும். உங்களையே நீங்கள் கெடுத்துக்கொண்டு மனவேதனைப்பட்டு கொண்டு சந்தேகப்பட்டு கொண்டு இருக்க வேண்டாம். திரும்ப திரும்ப அழுத்தம் திருத்தமாக சொல்வது எல்லாமே
மழை பெய்யும் என்ற நம்பிக்கைக்காக தான், நம்பிக்கையை உண்மையாக அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் அப்டேட்ஸ் மட்டும் இணைந்திருங்கள் போதும். மழை பொழியும் என்ற நம்பிக்கை வேண்டும். மழை வேண்டாம் என்று இருப்பவர்கள் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ளணும். மழை பொழிவு வேண்டும் என்றவர்களும் மழைநீரை சேமிக்க ஆயத்தமாக இருக்கணும். ஆகவே கைவசம் நீர்த்தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய பண்ணைக்கொட்டையிலே தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தடுத்த நிகழ்வுகள் பொங்கல் வரை இருக்கிறது என்றும் சொல்லியிருக்கிறேன். ஆகவே இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.